பவி ஒன்றுதான் பவி. என்னாச்சு படுத்துட்டேன்? என்னங்க சொல்லுங்க. என்னாச்சு ஒன்றுமே சொல்லலாம் வந்த ஒம்பாடு படுத்துட்டேன். என்ன சொல்லணும்? என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. இல்லை எதுவுமே பேசலை, ஒம்பாட்டுக்கு வந்து படுத்துட்டா. அதான் என்னாச்சு, உடம்புக்கு முடியலையா? சொல்லு, உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கேட்டுட்டே இருக்கேன், என்னன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். தூங்குறதுக்காக பட்டிருக்கேன். அதைத்தான் நானும் கேட்டுட்ருக்கேன். நான் உட்காந்துருக்கேன், நீ ஒம்பாட்டுக்கு வந்து படுத்துட்ட, ஒன்றும் பேசலை வைக்கல. என்ன பேசணும்? பவி இனிமேல் தான் 6:30 வாங்க போகிற பவி, ஏந்திரி. ஏனுங்க சொல்லுங்க. என்னாச்சு உனக்கு, ஏய்க்கு இப்படி இருக்க? என்னாச்சுங்க, நான் நல்லா தானே இருக்கேன். கோவப்படுத்தாத சொல்லியாச்சு. சாரி, தூங்குறதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னா தூக்கம் வருது எனக்கு, தூங்கவா? எதுக்கு இப்போ மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க? சரி, மென்டலாகவே இருந்துட்டு போகிறேன், படுக்கவே எப்படி? என்னாச்சு பவி உனக்கு? நீங்கள் மச்சா 2 பேரும் 3 பேர் சேர்ந்து எதனாலும் பேசிக்கலாம்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. ஆனால் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசினா அது உங்களுக்கு தப்பாக போகுது. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். லூஸு, இதுக்கு முன்னாடி பேசினதை நான் ஏதாச்சும் கேட்டேன்னா? நான் அந்த விஷயத்தில் எதுனாலும் சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். எந்த விஷயமா இருந்தா என்ன, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிறத உங்ககிட்ட சொன்னால் அது என்ன அர்த்தம்? பிரியனோட அண்ணனை கல்யாணம் பண்ணால் எல்லாத்தையும் சொல்லணும் இல்லை, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எங்களுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். அதில் நீங்கள் ஏதாச்சும் சொல்லலை, வந்து ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னீங்களா? ஒன்றுமே சொல்லலை, வந்தால் தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு தான் நீங்களாக பேசிக்கிட்டீங்க. அவன் எங்களை நம்பி தானே சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க? இனிமேல் நான் எதுவும் சாப்பிட்டேன்னா உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு சாப்பிடுவேண்ணே. பவி ஏக்கு பவி லூஸ் மாதிரி பேசிட்டு கேக்கு. ஆமாம் நான் லூஸு தான். அதான் சொன்னோம்ல, வந்தால் தான் விசாரிக்க முடியும்ன்ட்டு. இப்போ வந்தால் நீங்கள் சொல்லண்டமா, அதுக்கு தான் உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கு. சரி, அது ஏதோ கோவத்தில் திட்டிட்டேன், அதுக்காக சாப்பிடும்போது பர்மிஷன் கேட்டு சாப்பிடுதாங்க. நீ திட்டினது கூட நான் வாங்கிக்க ரெடி தான், நீ என்ன திட்டினாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்ன கேட்குங்க, 3 நேரம் திங்கிறதுக்கான கேட்டுட்டா திங்கணும். இன்னும் கோவம் எப்படி வந்திருக்கு? அந்த பையன் வந்திருக்கான்ல, ஏதாச்சும் சொல்லியிருந்தா நாங்கள் ஏதாச்சும் பேசியிருப்போம்லாம். எங்கிட்ட சொல்லிட்டா நீங்கள் விசாரிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைல்ல நீங்களே தானே பண்ணுறீங்க, அதே மாதிரி பண்ண வேண்டியதானே. சரி சாரி. நீங்கள் பிரியாவோட அண்ணனா என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, அதுக்கு என்னையே இப்படி திட்டணும் தான் நான் கேட்குறேன். சரி சாரி விடு. சரி நான் தூங்கட்டா? சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நான் இப்போ உங்கள்கிட்ட சாரி கேட்கவே இல்லையே. சரி சாரி பவி. சரி ஓகே, உங்களுக்கு இன்னொன்று கொடுக்க வேண்டியது இருக்குது, கொடுக்கவா? என்னது? நிறுத்து பவி, இப்போ ஏக்கு நடிச்சிட்டு இருக்க? எதுக்குன்னு தெரியலையோ சாருக்கு. சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இது அதுக்கு இல்லை, காலையில் ஆஃபீஸ் போனோம்ல அங்கே நடந்ததுக்கு. லேடிஸாக தானே சாப்பிடுவீங்களோ, கேன்டீனில் சாப்பிடுன்னு போய் சொல்லிட்டு டெய்லி லேடிஸ் கொண்டு வரதை சாப்பிட்ருக்காங்க. உனக்கு உனக்கு தும்முறப்போ உனக்கு. அது சும்மா ஜாலிக்காக பண்ணுது. கொண்டு வராங்க, சரி சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக சாப்பிட்டுருக்காங்க. ஏன் மச்சான் சாப்பிடுச்சா? அவன் எப்படி பண்ண மாட்டேன்னு தெரியாதா? பண்ண மாட்டாங்கல்ல, அப்புறம் நீ ஏன் பண்ண? தான் சொன்னேன்ல, ஜாலிக்காக பண்ணேன், சும்மா டைம் பாஸ்க்காக. அப்பதான் நானும் கேட்கேன், மச்சான் என்ன டைம் பாஸ் பண்ணிச்சா? உனக்கு என்ன அப்படி டைம் பாஸ் கேட்குன்னு நான் கேட்கேன். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ இங்கே கூத்தடிச்சிட்டு இருந்திருக்கேன். லூஸு. லூஸு தாண்டா, இதெல்லாம் தெரியாம உட்காந்துருக்க மாதிரி. இதுதான் உனக்கு ஆஃபீஸில் வேலை. லூஸு, சும்மா இரு. உன்னைய நல்ல வெளுத்தான் தானே நீ சேர்ப்படுவேன். ஆமாம், ஆளை பேர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் நல்லா ஃப்ரெண்டாக பேசுவாங்க, வைப்பாங்க, வேலை ஒர்க் பண்ணுவாங்க ஒழுங்காக. ப்ரெஷர் தெரியாதா உங்களுக்கு? எல்லாம் பண்ணதுக்கு உனக்கு நேரம் இருக்கு, என்ஜாய் பண்ணதுக்கு. ஆனால் என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. உன்ட்டு தான் பேசிட்டு தானே இருந்தேன். ஆமாம் ஆமாம் பேசுனேன். மச்சான் பேசாம தானே இருந்துச்சுட்டேன், அழகா ஒழுங்காக இருந்திருக்கு. உனக்கு என்னங்க? அதான் நான் உன்ட்ட பேசிட்டல, அதனால எனக்கு ஒன்றும் தெரில. அவன் அவகிட்ட பேசலல்ல, அதனால எனி டைம் அவளே தான் நினச்சிட்டு இருந்தான். அப்போ பேசணும் இல்லை என்ஜாய் பண்ணணும்னு தோணும். எதுக்கு பேபி ஏன் சொன்னாலும் பிடிச்சிட்டு கொஸ்டின் கேட்க? இருடா, உனக்கு இன்னும் 2 கொடுத்தா தான் நிற்கிடுவாங்க. வாசம் பேபி அடிப்பேன், கீழே போடுக்கைய. அடிப்பி ஆடி பார்ப்போம். சொன்ன கேளு பேபி, கீழே போடுக்கைய. நம்ம அப்படி பண்ணுவியா? சரிப்பா பண்ண மாட்டேன் விடு. அங்கே போய் யாரு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தான், அதையும் கெடுத்து விட்டான் அந்த பையனும். ஒழுங்கா இருக்கணும் மச்சான மாதிரி. சரி விடு, இருக்கானே அந்த ராஸ்கல். அவனும் என்ஜாய் பண்ணல, நம்ம என்ஜாய் பண்ணதுக்கும் ஆப்போசிட்டான். பவி டென்ஷன் ஆகாத பவி, வீடு மறந்துடு. நீனும் பிரியாமல் பேசிக்கிறது தப்பு இல்லை, ஃப்ரெண்டு தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் நீங்கள் இப்போ யார் ஃப்ரீயாக இருக்குது அதை சொல்லுங்கள். அதனால தான் எங்களுக்கு ஒன்றும் சொல்லலைங்கிற ஒரு கோவம். நாளைக்கு போய் நாங்கள் கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்நேரம் அவங்க வீட்டில் உள்ளவங்களோ யாரோ வந்து அவளை தப்பாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக பண்ணுறது எதுவுமே எங்களுக்கு தெரிலன்னா நாங்கள் எப்படி பேச முடியும்? சொல்ல பார்ப்போம். நகைச்சி மேலே தப்பு இருக்கா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சால் தானே நாங்கள் அடித்து பேச முடியும். அதுக்காக தான் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
ஏன்னா அவன் உங்ககிட்ட தானே ஃப்ரீயாக பேசுகிற வைக்க சொல்லுதான், அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கும், கோவப்படுதான். சரி நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அவளுக்கு அண்ணன் ஒய்ஃபாக இருந்தானா அவள் எப்படி கஷ்டப்படுவாள்ல. ஆனால் அதுக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லை. அவள் எல்லாத்துட்டையும் சொல்லுதாள், எங்களுக்கு தானே ஷேர் பண்ணுறான் ரெண்டு பேர்கிட்டையும். நாங்களும் அவளை தான் ஷேர் பண்ணேன் இவ்வளோ நாளாக, அதனால தானே ஷேர் பண்ணுறான். அதை உங்ககிட்ட உடனே சொன்னால் அவள் வருத்தப்படுவாள்ல, மனசுலேயே வச்சுட்டு இருப்பா, கஷ்டப்படுவா. நாங்கள் நீங்கள் சொன்னதை என்ன கேட்டுட்டா இருக்கோம் பிரியாட்டா? இல்லைல்ல. நீ என்னதான் பண்ணேன்னு எங்களுக்கே தெரியல ரெண்டு பேர்த்துக்கும். அவள் சொல்கிறத உங்ககிட்ட சொல்லலைன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்குது, உங்ககிட்ட சொன்னோம்னா அவளுக்கு வருத்தமாக இருக்கும்ல. இரு இதுக்கு ஒரு முடிவு பண்ணால் தான் சரியாக வரும். இப்போவே நந்தினி செமஸ்டருக்கு போகிறலாம், நீனும் போறியா அவ கூட? இல்லை இங்கே இருக்கியா? எனக்கு இன்னும் ஒரு ஐடியாவும் இல்லை, என்ன பண்ணணும், போகணுமா இருக்கணுமா? அது உன்னோட விருப்பம் தான். நந்தினி ஒர்க் போனாலும் நீ இங்கே தனியாக இருக்கணும், இருந்துக்குவியா? இருந்துக்கிறேண்ணே, சாரா இருக்கல, அவட்ட பேசிட்டு எப்படி டைம் பாஸ் ஆயிரும் எனக்கு. இல்லை பவி வேண்டாம், நீ மட்டும் தனியாக இருக்க, அது சரி வராது. எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போனால் வேலை ஓடாது. போயிட்டு ரிட்டர்ன் நந்தினிக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னு வருவாலாம், அப்போ நீயும் சேர்ந்து வா. சரிங்க. பவி என்ன? இருந்துக்கலாம். சரி இருந்துக்கிறேன், ஒரு போயிட்டு வரேன். ஓகே இல்லைன்னு சொல்லிடு. இல்லை நான் தனியாக இருந்தால் நீங்கள் பயப்படுத்தீங்களா? வேண்டாம், ஒரு 10 நாள் தானே, போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு தான் சொல்லுறேன். சரி போயிட்டு வரியா? சரிங்க போயிட்டு வரேன். அத்தை அக்கா எல்லாரையும் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கணும். சரி தான், நானும் அதான் சொல்ல வந்தேன். வரும்போது அக்கா கூப்பிட்டுருவோமா? அது தெரியலையே, அம்மாட்ட தான் கேட்கணும். 4-5 மாதம் ஆகட்டும்னு சொன்னாங்கல்ல அம்மா, அதுக்குள்ளே எப்படி ஆகியிருக்கும்? சரி கேட்டுக்கோண்ணா. சரி. பழைய பவியா இருன்னு சொல்லியிருக்கலாம் பவி. சரி இருக்கேன். எது சொன்னாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு சண்டை போட்டுட்டு வாடா போடான்னுட்டு. அப்படிதான் கூப்பிடானேன்னு சொல்லிட்டீங்களே. இது பொது இடத்துல அப்படி கூப்பிடாதானே, கிச்சன் ரூம்குள்ளேயுமே கூப்பிடாண்டானே. அதுதான் பவி உனக்கு அழகு. நான் நல்லா இல்லையா? லூஸ் பவி, நீ பேசுறது அது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். சரிடா. சரி தூங்குறியா? தூக்குறது நல்லா. நீ தூங்கலையா? நானும் தான் தூங்குறேன், வா. சரிடா. மாமா மாமா அம்மா எழுந்துருங்க மாமா. என்னாச்சும்மா? எந்திரிங்க. எதுக்குமா, என்னாச்சு? எந்திரிங்க. தூக்கம் வருதுமா, கொஞ்சம் நேரம் தூங்குவோம். மணி ஆகிட்டு எந்திரிங்க. ஆமாம் கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம். நான் எஞ்சி போகிறேன், போங்க. கொஞ்ச நேரம் பாருமா. மாமா உங்கள் ஃபோன் தான் அடிக்கும். இந்நேரத்தில் யார் அடிக்கும்? நான் என்ன பார்த்துட்டா இருக்கேன், உங்கள் ஃபோனுங்க. யாருன்னு பாரு. ஐயா அத்தை. அம்மாவா? அம்மா ஐயா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிய? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கே தெரியாதம்மா. ஏம்மா இன்னும் பாடாதான் படுத்துறலாம்? ஆமாம்மா. அம்மா பாடா படுத்துறவன் உங்கள் பிள்ளைய எத்தே. ஐயா இவளும் பக்கத்தில் இருக்கா? ஆமாம்மா, என்னை விட்டு போனால் போகவே முடக்குமா. எங்கிட்டயே எப்போ பார்த்தாலும் ஓட்டிகிட்டே இருக்கு. ஓ நான் போக மாட்டேனே, ஓரனவள பாடுன்னு கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு. ஏன் இப்போ போயேன் அத்தனை முடிச்சிட்டேன், அப்புறம் என்ன? நல்லது, தூங்குறதுக்கு நான் வேணும், உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். தெரிஞ்சே சரிதான். சரி தூரப்பா, நான் எங்கள் அம்மாட்ட பேச போகிறேன். ஏம்மா சொல்லியா? என்னம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? அக்கா மகேஷ் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. ஏம்மா சௌமியா எப்படிம்மா இருக்கான்? சாமி நல்லா இருக்காம்மா. அம்மா கால் பண்ணனா? கால் பண்ணாம்மா, பேசினேன், சாமியாட்டையும் பேசினேன். இந்த எருமை பண்ணிச்சான்? பண்ணணும், அவனும் பண்ணணும், கைட்டையும் பேசினேன். ஏக்கு அப்படி கேட்க? அவனை தான் தேடி பண்ணுதானுவல்லாம். அதுவாம்மா, அது ஆஃபீஸில் கூட்டு வர சொன்னானுங்களா, இங்கே 2 மருமகளையும் சௌமியா வர இங்கே இல்லைல்லாம், அதில் இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போகணும். அதான் பசங்க வசமான ஆப்பு வச்சுட்டானுவேன் உங்கள் 2வது காரனுக்கு. அதுக்கு தானே அடி வசமாக கொடுத்துருப்பா பவி. அதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சானான்னு கேட்டேன். அடிச்சாம்மா, பேசினா, 2 பேரும் பேசினவன். சரி சமாதானப்படுத்திருப்பான். என்னம்மா இந்நேரம் கால் பண்ணிட்டீங்க? இந்நேரம் கால் பண்ணியிருக்காங்களா? மணி எத்தனை? எந்திரிங்கன்னு எழுப்பிட்டு இருக்கேன், இந்நேரம் கால் பண்ணியிருக்காங்களா? போகிறேன்னு சொன்ன போலையா? அம்மா போவா வேணலாம். சரிம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. இல்லைம்மா ஏதோ 2 லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான்னு அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுண்ணா, அதான். சரி அவன் பார்த்தானம்மா லெட்டரை? பார்த்தாயா, பார்த்துட்டு தான் அண்ணன்ட்ட கேளு அப்படின்னு. ஏன் அவன் ஃபோன் அடிச்சு கேட்க மாட்டானம்மா? சரியான ஆளுமா, டெய்லி மைனிக்கு மட்டும் ஃபோன் அடிச்சு பேசிடுறான். எனக்கு ஃபோன் அடிக்க முடியாமா அவனுக்கு? அவன் அவன்கிட்ட பேசல ஏன்னா. மைனிக்கிட்ட மட்டும் என்னை பற்றி என்ன பேச்சு பேசுகிறான்? சரி அவன் மட்டும் பேசி போகிறான் வீடியோ. இதை கேட்கறதுக்கு என்னம்மா? ஏன் அந்த மைனிக்கு கால் பண்ண வேண்டியதானே? தெரியலம்மா, கால் பண்ணி அண்ணன்ட்ட கேளு, லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னான்.
சரிம்மா, எத்தனை லிட்டர் வந்திருக்கு? அவனுக்கு 2 வந்திருக்கு, மகேஷுக்கு தேனுக்கும் 2 வந்திருக்கு. ஏற்கனவே இன்னொன்று வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏன் 3 இடத்துக்கும்? ஏற்கனவே வந்திருக்கா? நான் 2க்கு தானே போட்டேன். எதுக்குமா? மாவி எல்லாத்துக்கும் காலேஜில் அட்மிஷன் போட்டோமா, 2 காலேஜில் போட்டேன், எதில் கடைக்கு பார்ப்போன்ட்டு. அதான் எல்லாத்துலேருந்து வந்திருக்குமா இருக்கும் லெட்ரு. அது நம்ம கவுன்சிலிங் பார்த்து தான் தெரியும், கூப்பிட்டா தான் தெரியும். ஆனால் இன்னொன்று சொல்லிட்டீங்களா, அது என்னன்னு தெரியலையே. அது என்ன அவன்கிட்ட கேட்டீங்களா? சாமிகிட்ட கொடுத்து பாருங்கம்மா, என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிம்மா, நான் சௌமியிட்ட கொடுக்கேன். சரிம்மா, சாப்பிட்டீங்களா? கொஞ்ச நேரம் தூங்குனானே. சாப்பிட்டேம்மா. சௌமியா மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்குவாளையா, அப்போ தான் கிணத்து போயிட்டு வர முடியும். ஏன் இந்த அக்கான்னு ஒருத்தி இருப்பாள், அவள் என்ன செய்தா? தின்னு தூங்கிட்டு இருக்காளோ? அவள் இப்போ எங்கே இருக்கா? அங்கே போயிட்டாளா? போகலாம்மா, போயிட்டு வருவா. அங்கே அனுப்பிடாதீங்கம்மா, அப்புறம் இதான் சாக்கணும், அங்கேருந்து நல்லா தூங்கிட்டு இருப்பா தின்னுட்டு. சரிம்மா. சாமியாட்ட அந்த 3 லெட்டரையும் காட்டுங்கம்மா, காட்டி என்ன ஏதுன்னு சொல்லுவான், நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இவன்கிட்ட கேளுங்கம்மா, இந்த 2 லெட்டரையும் கொடுங்க அவன்கிட்ட. கேட்டுட்டு எதில் ஓகேன்னு கேளுங்க, அவனுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. சரிம்மா. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டம்மா, ஆஃபீஸில் சாப்பிட்டு வந்தாச்சு. ஏம்மா, வீட்டில் சமையல் பண்ணலையா? பண்ணுவாங்கம்மா, அதிலெல்லாம் குறை இருக்காது. இன்றைக்கி ஆஃபீஸ் கூப்பிட்டு போனோம்மா, காலைல மட்டும் சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு போனோம். ஏம்மா, ஃப்ரீயாக வேலை செய்தலாம்? ஏம்மா, காலேஜ் போகிறாராம்மா? காலேஜ் போனால் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா? ஏன் உங்கள் மருமக காலேஜ் போயிட்டு தானே வேலை செஞ்சவங்க கூட, பிறகு என்னம்மா? சரிம்மா, வீடு தனியாக போயிட்டு வரல, நானும் அக்கறை தான் இருக்கும்ல. ஏம்மா அப்படி சொல்லாதீங்க, நான் அவட்ட பேசிக்கிட்டேன். அவள் எப்போ வேலை செய்வா? வயசு என்ன அவளுக்கு? ஏதாச்சும் வேலை சொன்னால் நான் காலேஜ் போயிட்டு வந்து உங்களுக்கு வேலை செய்யணுமா அங்கே? அப்புறம் நான் அவட்ட என்ன பேச? அப்படி பேசுதாங்களா மேடம்? கால் பண்ணிக்கிறேன். வேலை செய்யறதுக்கு நேரம் இல்லை, அங்கே ஃபோன் பேசிட்டோன்னா நல்லா பேசுவா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? காரணம் இல்லை, நீ தான் எல்லாத்தையும் கெடுத்து வைக்க நல்லா. ஏம்மா நான் அவட்ட பேசுகிறேம்மா, அவளை வேலை சொல்லுங்கள், வேலை செய்யட்டும். வாட்டிக்கிறது தவிர மற்ற நேரம் வேலை செய்ய சொல்லுங்கள், அவங்க கூட இருக்க சொல்லுங்கள். சரியா? சரி, அவ்வளோ எங்கம்மா? எங்கே போவா? நேர் போவா சொன்னாலும் போக மாட்டக்காம்மா. ஏமா அப்படி சொல்லுத? பின்ன என்னம்மா, எப்போ முதல்ல ஓட்டிக்கிட்டே தான் இருக்கா. தூங்கிட்டு இருக்கம்மா, தூங்கிட்டு இருக்கவனே எழுப்பிட்டே இருக்கா, எந்திரிங்க எந்திரிங்கன்னு. கொழுப்புத்தனமா போ அவளுக்கு. நல்லா சொல்லுவீங்க. ஏய் நந்தினி, என்ன வாய்ப்போம் சொல்லுங்க, எப்படி இருக்கிய? கொழுப்பு போட்டு குறையவே மாட்டேங்குது. குறையலை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லுங்கள். அதான் உங்கள் பையன் என்னையும் அப்படியே சொல்லுது. என்ன சொன்னா? எங்கள் அம்மா சொன்ன மாதிரி உனக்கு கொழுப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சம் குறைச்சி பேசி இப்போ என்ன பேச்சு பேசுத நீ? அதுக்கு அப்படி சொல்லுவீங்களோ? உங்கள் பையன் தான் என்கிட்ட ரொம்ப பேசுது. அப்போ உங்கள் பையனுக்கு கொழுப்பு நிறையா தான் இருக்குது. கொழுப்பு நிறைய இருக்கு, இப்போ பார்த்தா. நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீ எப்படி இருக்க? உங்கள் பையன் கூட இருந்தால் எப்படி இருக்க முடியும்? ஒரே டார்ச்சர். எதுக்குடி என் பிள்ளை உன்னை என்ன டார்ச்சர் பண்ணா? உங்கள் பிள்ளை என் கூட இருக்கதே பெரிய டார்ச்சர் தான். நீ தாண்டி அவன் வேணும்னு. அதுக்கு இப்படியே டார்ச்சர் பண்ணணும்? பேசு பேசு, இன்னும் 10 நாளைக்கு தான் பேசு. என் பிள்ளைக்கு தாண்டி நீ டார்ச்சர். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எப்போதும் வர நீங்கள் இப்போ எப்போ பார்த்தாலும் உங்கள் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா? பின்ன என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாமல் உனக்கா சப்போர்ட் பண்ணுவேன்? அப்போ எதுக்கு என்கிட்ட பேசுறியா? உங்கள் பிள்ளைகிட்டே பேச வேண்டியதானே? போ பேசாட்டி போ. என்ன சரி பேசாதீங்க, நானும் பேச மாட்டேன். நம்ம பேசாட்டி இப்போ யார் வருத்தப்படுதா? என் பிள்ளை என்கிட்ட பேசும், என் மருமகளில் இருக்கல போதாதா? ஓ அப்படியா? சரி பேசுங்க. இனிமே அந்த 2 மருமகிட்டையும் பேசுங்க, உங்கள் பிள்ளைகள் முன்னெடுத்துட்டு பேசுங்க. என்கிட்ட பேசாதீங்க. பேசாட்டி போடி. இனிமேனா என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்க கூட பேச மாட்டேன், நான் உங்க கூட சண்டை. நான் கால் பண்ண மாட்டேனா? பண்ணாண்டா. உண்மையாகவே நான் இனிமேல் பேச மாட்டேனா? சரிடி பேசாண்டா போ. எனக்கு தான் 2 மருமகளும் இருக்காங்களே. ஓ உங்களுக்கு 2 மருமகம் வந்தோடனே நான் ரொம்ப இதாக தெரிதானே உங்களுக்கு? வாங்க, நான் இனிமே கூட பேசவே மாட்டேன் ஒரு வார்த்தை கூட. இப்போ ஏக்கு அம்மா சண்டை போட்டுட்டு இருக்க? பார்த்துட்டு தானே இருக்கீங்க, கேட்டுட்டு தானே இருக்கீங்க. அவங்க 2 மருமகம் வந்தோடனே நான் பெருசாக தெரில. இத்தனை நாள் யார் கூட இருந்தா? உங்கள் 2 மருமகம் மட்டும் போதும்னா எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ணீங்க? உங்கள் பையனுக்கு வேறு பொண்ணை பார்த்து கட்டியிருக்க வேண்டியதானே? நீ தானடி என் பிள்ளை பின்னாடி சுற்றுன. ஓ அப்படியா? நான் சுற்றினால தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, எனக்கே தெரியாமல். என்ன செய்ய, பின்னாடியே சுற்றுதியே அப்படின்னு தான் என் பிள்ளை மனசு கேட்காம கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படி ஒன்றும் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு உங்கள் பையன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பையன்கிட்ட கேளுங்க சொன்னேனே இல்லையான்னு. நானும் கல்யாணம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே. பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க நான் கேட்கும்போது. ஏம்மா விடுங்கம்மா, இவ ஒரு அரமண்டை எதையாட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்படிதான் போலையா? நீங்களே சொல்லுங்கள் எல்லா இடத்துக்கிட்டேயும், சரியா? நீங்கள் சொல்கிறது காணாதுன்னு இனிமேல் எல்லோரும் சொல்லட்டும். எல்லோரும் இனிமேல் நந்தினியும் கூப்பிடாண்டாம், ஆறாம் மண்டல்னு கூப்பிடட்டும்.
ஏம்மா அப்படி கூப்பிடாதீங்கம்மா. கூப்பிட மாட்டேயா. கூப்பிட மாட்டாங்க போதுமா? யார்ட்டும் சொல்லல. நந்தினி. நந்தினி நீங்கள் யாருமே இல்லை. யாருமே இல்லையா? என் மருமவா இருக்கல்ல. உங்களுக்கு நந்தினின்னு மருமாவை இருக்கலாம், எனக்கு தெரியாத. தெரியாதுடி. இப்போ ஏகிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? அதான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு. பேசாதீங்க என்கிட்ட. நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், கால் பண்ண மாட்டேன். உங்கள் 2 மருமகிட்டையும் பேசுங்க. வெள்ளாட்டுக்கு சொன்னேன்டி. இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க 2 மருமகிட்டையும். இவ்வளோ நாள் என்கிட்ட பேசுனீங்கலாம் போதும் பேசுனது. ஏய் ஏன் இப்படி பேசுதா பாரியா? இவட்ட பேசாம நான் எப்படியா இருப்பேன்? இப்போவே நீ கூட்டிகிட்டு போனதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. டெய்லி கால் பண்ணி பேசுகிறாள் ஐயா, அதனால தான் இருக்கேன். அவளை எப்போ பார்க்கணுன்னு தான் தோணுது. நீ எப்போ வருவான்னு கேட்க தான் நான் இப்போ கூப்பிட்டேன். நந்தினி பேசுமா மாட்டா? சும்மா இருங்க சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட பேச வேண்டாமா? என்கிட்டையும் பேசு, எங்கள் அம்மாட்டையும் பேசு. பாரு அம்மா வருத்தப்படுதாங்க, கஷ்டப்படுவாங்க. நீ இப்படி பேசாத. நான் பேச மாட்டேன், அவ்வளோதான். நந்தினி சும்மா சொன்னேன்டி, உன்ட்ட விளாண்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு இதே ஒரு வேலையாக போச்சு, என்னை சீன்றது. போங்க. நான் இங்கேயே இருக்கனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது 2 எடுத்துக்குவோம். அம்மா அவன்கிட்ட விளாண்டுட்டு இருக்காங்க நந்தினி. நீ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க, அடிச்சு போடுவேன். பேச நந்தினி. பேச முடியாது, அவ்வளோதான். சரியா பேசட்டே இருந்துட்டு போகிற விடு. பேசணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணடி. நந்தினி பேசுமா, அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் மட்டும் வருத்தப்பட்டால் பரவாயில்ல, உங்கள் 2 எடுத்துக்குவோம். எப்போ பார்த்தாலும் இப்படி தானே சொல்லுதியா என்ன? நான் பேச மாட்டேன். அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல, அவன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்க. நான் பேசுறத வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன? உங்கள் பாட்டு பேசாமல் இருங்க. பேச முடியுமா முடியாதா? முடியாது, நான் பேச மாட்டேன். ஏம்மா? சொல்லுமா, நீ ஒன்றும் சொல்லாத, பேசட்டே இருந்துட்டு போகிறேன். சரிம்மா, எப்போ வர? அம்மா ஒரு 10 நாள் போகிறேங்கம்மா, கூட்டி கொண்டு விடுதேன். சரி, எம்எல்ஏ கூட்டுவா. அட கோவப்படாதம்மா, பேசட்டே இருந்துட்டு போகிறேன். சரிங்கம்மா. சரிம்மா வை. சரிம்மா, வைக்க பெற பண்ணுறேன். ஏன் நந்தினி, ஏன் நந்தினி இப்படி பண்ணுற நீ? அம்மா அவன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்கன்னு உனக்கே தெரியும்ல, ஏக்கு இப்படி பேசுத நீ? அவங்க என்ன சொன்னாங்க? பேசலன்னு வருத்தப்பட மாட்டாங்க. இருக்கட்டும், இனிமேல் பேசுன்னு சொல்லாதீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, உன்னோட விருப்பம்மா, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. சரி, பிரியாளி கால் பண்ணு. இப்போ ஏக்கு அவ்வளோ கால் பண்ண சொல்லுதியே? பண்ணுன்னு சொன்னேன், பண்ணு. ஹலோ, சொல்லுடி. இப்போ என்ன பண்ணுறேன்? சும்மா தாண்டி இருக்கேன். என்ன ஃப்ரீ ஆகிட்டியா? அண்ணன் இல்லையா? இல்லைடி, இப்போ தான் தூங்கி எழுந்தேன். அத்தை ஃபோன் அடிச்சிச்சு, அந்தால பேசிகிட்டு இருக்கோம். இல்லடி, இப்போ ஃபோன் அடிச்சு, அதான் என்னன்னு கேட்டேன். அடிக்கலடி, உங்கள் அண்ணன் அடிக்க சொல்லிச்சு. அண்ணனா? ஆமாம், உங்கள் அண்ணன் தான். பிரியா, என்ன சொல்லுண்ணா, எப்படி இருக்கண்ணா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. சரி, காலைல காலேஜுக்கு எத்தனை மணிக்கு போகிற? எப்போதும் பொழுதாங்க. சரி, ஈவினிங்கு போகிற? அது எப்போதும் பொழுதான் வரேன். சரி, வந்து என்ன பண்ணுற? போச்சு அண்ணன், ஏக்கு இப்படி கேட்காங்க. என்ன உட தான் கேட்டுட்ருக்கேன். ஃப்ரீயாக தானே இருப்பேன் வீட்டில். என்ன உன்ட்ட டெய்லி சொல்லணுமா? வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம்ல. அது நீ காலேஜ் போயிட்டு வந்து அம்மா கூட வேலை செய்ய தானே செஞ்சா? உனக்கு என்ன என்ன ரொம்ப எழுத்துலாம் பேசுறியாம? என்ன கதை? ஏன்னா என்ன காலேஜ் தானே போகிற, படிக்க தானே போகிற? ஃபஸ்ட்டு வந்தால் வீட்டில் வேலை செய்ய முடியாதா உனக்கு? தேவையில்லாத வேலை பார்க்கலாம் நேரம் இருக்கு. என்ன வீட்டில் உள்ள வேலையை பார்க்க முடியல உனக்கு? ஏன்னா நான் எதுவும் பண்ணலையாண்ணா. நீ எதுவுமே பண்ணலை தான். சரி, நான் வேலை செய்கிறேன். சௌமியாக முடியலை, அக்காவும் அம்மா மட்டும் இருக்காங்க. அம்மா தோட்டத்து வேலையும் பார்த்துட்டு உங்களுக்கு வீட்லேயும் வந்து வேலை செஞ்சு கொடுக்கணுமா? இல்லை கேட்கேன். இல்லை ஏதோ பெரிய வேலைக்கு போய் கிழிச்சிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்து வேலை செய்யணுமான்னு கேட்க மாட்டேன். சரியில்லை சொல்லிட்டேன். வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஒழுங்காக இருந்துக்கா சொல்லியாச்சு, அவ்வளோதான். நல்லா தெரியும். காலையிலேயே எழுந்துச்சி வேலை செய்தியா இல்லையா? அதுவும் இல்லை, காலைல நான் எந்திரிக்கக்குள்ள அக்கா அம்மாவும் வேலையை முடிச்சிடுவாங்க. எத்தனை மணிக்கு எந்திக்க? 8:30க்கு. நான் திரும்பி அவங்க கூட காலேஜ் வந்துடலாம். நான் வீட்டில் இருக்கும்போது காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கேன்? என்ன உனக்கு என்னன்னு தான் நான் கேட்கேன். என்ன செல்லம் கொடுத்தா ஓவராக ஆடிட்டுருக்கே? என்ன அவள் எந்திச்சு அவ்வளோ வேலையும் பார்க்கணும், காலேஜ் போயிட்டு வந்து அவ்வளோ வேலையும் செஞ்சு கொடுப்பா. நீ நல்ல மகாராணி மாதிரி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வேண்ட வேலை பார்த்துட்ருக்க. இப்படி இருந்து அவள் படித்து ரேங்க் எடுத்திருக்கல, நீ ஏன் எடுக்கலை? சரி, இப்போ வேலை செய்ய முடியல, ரேங்க் எடுத்துருவியா? ஏண்ணா என்னண்ணா? படிக்கவும் முடியலை, வீட்டில் உள்ள வேலையும் செய்ய முடியல. இப்போ எதுக்கு கழிச்சு போகிற? வந்துக்கிடுதான், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இனிமேல் நான் வேலை செய்தேண்ணா. பார்ப்போம். காலையில எந்திச்சு அம்மா கூட வேலை செய்யணும், சாயந்தரமும் வந்து வேலை செய்யணும் சொல்லிடுச்சு. ஏன்னா நந்தினி எப்போ வருவா?
வருவான் 10 நாளில் கூப்பிட்டு வரேன். என்ன எக்ஸாம் முடிஞ்சிட்டு நீ இருப்பியா? இப்போ எதுக்கு இந்த விசாரணை? இல்லைண்ணா, கேட்டேன். ஒழுங்கா இருக்க பாரு சொல்லியாச்சு. நான் பேச போறியா? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஏன் திட்டுறீங்க? அவன் பாட்டு இருந்துட்டு போகிறா கொஞ்ச நாளைக்கு. அதான் இப்போ சமையல் பண்ண கற்றுக்கிட்டால, சொல்லி கொடுத்துருக்கேன்ல, பரவாயில்ல என்ன? நீ தான் என்கிட்ட அரை வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து கூட வந்து கெடுத்துட்ருக்கு. நீங்கள் செல்லம் கொடுத்து கெடுத்தது காணாது, இப்போ நான் தான் கெடுத்துட்டேன். ஆமாம், நான் தான் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். நான் தானே காலேஜில் போய் லவ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தேன். ஃபோனை கொடுத்து பேசுனோடனே கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பேசாதீங்க. நீங்கள் மட்டும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலையோ? அண்ணன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையோ? ரொம்ப பேசுனாங்க. இவங்க பண்ணால் தப்பு இல்லையா, நாங்கள் பண்ணால் தப்பா? போவாங்க அந்த. நீயும் வர சரியில்லை. உனக்கும் பழைய மாதிரி வச்சது நீ சரி வருவேன்னு நினைக்கேன். என்னை கேட்டு ஒரு நாள் வசமாக சிக்குவேன். அன்னைக்கு கவனிச்சுக்கிறவன சிக்கனா பார்த்துக்கிடும். முடிஞ்சால் கவனிச்சுக்கோங்க. சரி பேச லைனில் இருக்கலாம். பிரியா, சொல்லுடி. பிரியா விடு பிரியா, மேம் ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கு. டென்ஷன் எடுக்காத. அரை வாங்க போகிற நீ இப்போ ஏக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க? அவள் பாட்டு செய்கிறவளையும் நீ கெடுத்து விட்டுட்டு தானே இருக்க. நந்தினி விடு நந்தினி, அண்ணன்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காத. நான் வேலை செய்கிறேன். சரிடி. என்ன பெற பண்ணட்டா? என் அண்ணன் இருக்கான்ல, அண்ணன்ட்டு பேசுவேன். உங்கள் அண்ணங்கிட்ட பேசுகிறது தானே வேலை. உங்கள் அண்ணங்கிட்ட பேசுகிறது தான் பெரிய வேலை. பேச வேண்டியது அவங்ககிட்ட. சரிடி வை, கோவப்படாத அண்ணன்ட்ட. அண்ணன் பேசுகிறதெல்லாம் கோவப்படுத்துகிற மாதிரி தான் பேசுது. விடுடி, அண்ணன் பேசிட்டு போகிறான், விடு. நான் வைக்கேன். நந்தினி, நீ வர ரொம்ப ஏற்று பேசிகிட்டு இருக்க. பண்ணுறதும் சரியில்லை, நடந்துக்காத இப்படி சொல்லிட்டேன். அவட்ட சொல்லிட்டு இருக்க, நீ மறுபடியும் அவகிட்ட செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆ, என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நான் கேட்கேன். பட் நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை? சரிப்பா விடுங்க. பேசினாலும் நீ வாயை திறந்து பேச மாட்டேன். இப்போ என்ன கேட்கேன்? நான் பேசியிருக்க, அவள் சரின்னு சொல்லியிருக்க, மறுபடியும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது நீ சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் என்னோட விட்டுறணும், புரியுதா? நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டில் ஏதாட்டி பேசிட்டு இருந்தேன், இவ்வளோதான் சொல்லிட்டேன். உனக்கு என்ன மரியாதை எனக்கு? நான் சொன்னதுக்கப்புறம் நீ பேசினா? ஆ, நான் சொல்லியிருக்கேன் பேசுறதுல நான் அமைதியாக இருந்துடணும். நல்ல மரியாதை கொடுப்பா நான் சொன்னதுக்கு. நீ இப்படி பேசணும்னா அவள் என்ன நினைப்பா? அண்ணன் சொன்னா என்ன, அவள் பேசிக்கலுவா, நம்ம பாட்டுக்கு இருப்போம் நினைப்பான். நல்ல மரியாதை கொடுக்க, நீனும் மரியாதை கொடுக்க, அவையிலையும் மரியாதை கொடுக்குற அளவுக்கு தான் மனதை. நீ எல்லாத்தையும் நீனே பார்த்துக்கா போ. அவனை கண்ட்ரோல் பண்ணாலும் அவன் முன்னாடியே என்கிட்ட நீ சண்டை போட்டுட்ருக்க. நீ என்கிட்ட தனியாக பேச, அது வேற. அவன் முன்னாடி பேசியிருந்தனா என்ன மரியாதை எனக்கு? நான் சொல்கிறதுல நீ ஏன் மதிக்க மாட்டேக்கா? ஏற்று பேசிகிட்டு இருக்க. அப்போ அவைய எப்படி மதிப்பா வேணா? இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறது காணாதுன்னு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ மறுபடியும் நீ அவட்ட சொல்லிட்டு இருக்க. இப்போ என்னதான் மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு புரியல. தான் கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா நீ என்ன வேலை பார்க்க பார்த்தியா? நீ என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிக்க போ. பிரியாளுக்கு இருந்ததுக்கோ சூரியலுக்கு இருந்தது நீயே பார்த்துக்க. என்ன வேணுமோ அதை மட்டும் நான் தாரேன், வாங்கிக்க. பைசா வேணால் வாங்கிக்க. வர நல்ல மரியாதை கொடுக்க. என்ன வேணாலும் பேசு, யாருக்குனாலும் சப்போர்ட் பண்ணி பேசு. நீ என்கிட்ட பேசு, அது நம்ம ரெண்டு இடத்துக்குள்ளே இருக்கட்டும். அது வேற கதைன்னு தான் நான் சொல்லுவேன். சரி விடு, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கா. நான் சொல்லிதான் நீ திருப்பி சொல்லுதே பிறகு என்ன? எனக்கு என்ன மரியாதை இருக்காங்க? என் மரியாதை நானே கெடுக்க விரும்பலை. என்ன தோணுதோ அதை பண்ணு போ. சரி சாரி, தெரியாமல் பேசிட்டேன். தெரியட்டா பேசாமல் அமைதியாக இருந்தோன்னு சொல்லியிருக்கேன். நான் பேசிகிட்டு இருக்கலாம். அப்போ நீ அமைதி தானே இருந்திருக்கணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு தான் நந்தினி நீ இப்படி பண்ணுற. உன் பக்கத்துலேயே இருந்துட்டு உன்னை தாங்க போய் தானே நீ இந்த மாதிரி நினச்சிட்ருக்க. நீயும் இப்போ மரியாதை கொடுக்குறதில்ல. அவங்க ரெண்டே நல்லாவே மரியாதை கொடுக்காங்க. அதையும் நீ தான் கெடுக்க. நான் சொல்லும்போது சரி தானே கேட்காத. அவள் எப்படி பேசுதா? மரியாதை தானே பேசுகிறா. நீ இப்படி சொன்னா அவள் எப்படி எனக்கு மரியாதை கொடுப்பான்? சரி, இனிமேல் நீங்கள் சொல்லும்போது நான் பேச மாட்டேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் சொன்னிலையும் சரி பிரியாலும் சரி ஒன்றுமே சொல்ல மாட்டேன். என்ன இவங்களுக்கு தேவையோ அதை கேள்வி நான் பண்ணி கொடுக்கேன், அவ்வளோதான். அது நீனே பண்ணுறதா இருந்தால் பண்ணி கொடு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இனிமேல் அப்படி பேச மாட்டேன் மாமா. நீ உன்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறேன், நீ தப்பு பண்ணுற நான் சத்தம் போடுதேன். மறுபடியும் உன்னை சமாதானப்படுத்துறேன்னா அது நம்மளுக்குள்ள பேசணும், அது வேற கதை. நான் அவங்கள சத்தம் போட வேண்டிய சூழ்நிலையில் சத்தம் போட்டு தான் ஆகணும். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணாதன்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதா புரியலையா உனக்கு? முந்தி உன்னை கண்ட்ரோலாக வச்ச மாதிரி இப்போ வைக்கலை, ஃப்ரீயாக இருக்கேன். அதனால நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்குது.
சரி இனிமேல் நான் எது பேச மாட்டேன் அவங்ககிட்ட பேசும்போது. எப்போதும் இப்படி தான் நந்தினி பண்ணுற நீ. பேசிட்டு பேச மாட்டேன் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம்? பேசுனதுக்குள்ள தான் என் மரியாதை போயிட்டு அப்புறம் என்ன? பேச தெரியலன்னா பேசாமல் அமைதியாருன்னு சொல்லியாச்சு. நான் தான் பேசிட்டு இருக்கேன் மாட்டேன். இப்போ நீ அமைதியெல்லாம் இருந்திருக்கணும். அப்படி எதுவும் சொல்லணும்னா நீ ஏன்ட்டெல்லாம் பேசியிருக்கணும். அவள் வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஏன்ட்டெல்லாம் பேசியிருக்கணும். சப்போர்ட் பண்ணுறதா ஏன்ட்ட தான் பண்ணியிருக்கணும் நீ. அவகிட்டே சொல்லிட்டு இருக்க. அப்போ அவள் என்ன நினைப்பான்? அதான் நந்தினி இருக்காளா, நந்தினி அன்ட்டு சொல்லிடுவான் அப்படின்னு அசால்ட்டாக இருப்பான். சொன்னதுக்கு சரின்னு மட்டும் தான் சொல்லுவான், செய்ய மாட்டான். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு இருக்க முடியுமா? என் கூட தானே இருக்கேன், புரிஞ்சுக்க முடியல உனக்கு? நீ என் மேலே என்ன மரியாதை வச்சுருந்தா இதுக்கு முன்னாடி? அப்படி இருறேன், எல்லாரும் கரெக்டாக இருப்பாங்க. நான் உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கும் திட்டுறதுக்கும் அது வேற காரணம். என் மேலே நீ வச்சிருக்க மரியாதை வேற, புரியுதா? அது ரெண்டையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க பாரு சொல்லியாச்சு. நீ என் மேலே என்ன மரியாதை வச்சு நடந்துக்கிறியோ எல்லாரும் முன்னாடியும் அதை வச்சு தான் எனக்கு மரியாதை இருக்கும் எல்லாருக்கிட்டையும். இது என்கிட்ட நீ பேசுறதுக்கு எவ்வளோ பயப்படுவேன், எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பேன். நான் இருந்தாலே பேச மாட்டேன். அதே போல் தானே பிரியால சொல்லணும். அண்ணன் கோவப்படுவான், எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக பேசுவாங்க. இப்போ உன் குழந்தைனை பற்றியா எப்படி பேசுதான்ட்டு பிரியாலும் பிறகு துணிஞ்சு நிற்க ஆரம்பிச்சிட்டா. யோசிச்சிருப்பாவா இப்படி போனால் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னுட்டு. ஆனால் அதையும் மீறி போயிருக்கா கார்டனுக்கு. அப்போ அது எல்லாம் நீ கொடுக்குற செல்லம், வேற ஒன்றும் இல்லை. நீ இருக்கிற தைரியத்தில் தான் அவன் போயிருக்கா. எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்க. சரி எழுப்புனலாம், காஃபி எடுத்துருவான், போய் காஃபி போட்டு எடுத்துவா. வேணும்னா போட்டு குடிங்க, இல்லைன்னா இருங்க, நான் போட்டு தர மாட்டேன். தப்பு பண்ணாதன்னு சொல்லி புரிய வச்சா நீ செஞ்சு தர மாட்டேன். சரி போ, நீ எனக்கு எதுவுமே செஞ்சு தரான்டா. இனிமேல் நீ எது பண்ணி தந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்க அதை செய் போ. நான் இனிமேல் உனக்கு எதுவுமே சொல்லி புரிய வைக்க மாட்டேன், அதை பண்ணது இதை பண்ண சொல்லவும் மாட்டேன். உன் விருப்பம் போல் எதுவும் பண்ணு. சரி விளையாட சொன்னப்பா, காய் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, எனக்கு காஃபி வேண்டாம். எனக்கு நீ எதுவுமே பண்ணித்தர வேண்டாம். எனக்கு நீ எதுவுமே பண்ணாண்டாம், புரியுதா? உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ, சரியா? நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். மாமா சும்மா தான் சொன்னேன் மாமா. இல்லைம்மா, என் மரியாதையை நானே காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எதுவும் வேணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன். அது தெரியும்ல உனக்கு, நீ சொன்னால் பண்ணுவேன்னு பண்ணி தரேன். எது தேவைன்னாலும் சொல்லு. சரி அப்போ பேச மாட்டீங்களா? பேசுனா மறுபடியும் நான் இப்படி பண்ணாதன்னு சொல்லுவேன். அது கூட கோவம் வரும், அது எதுக்கு? சரி பேசாண்டாம். சரி இப்போ காஃபி எடுத்துகிட்டு வரவா எப்படி? எனக்கு வேண்டாம், எனக்கு நீ எதுவும் பண்ணாண்டன்னு சொல்லிட்டோம்ல. ம் சரி, நானும் பழைய நந்தினியாக இருந்துக்கிறேன்.